இந்திய அணிக்காக 15 ஆண்டுகளுக்கு மேல் விளையாடிய ராகுல் டிராவிட் எந்த ஒரு கோப்பையும் வெல்லாமல் ஓய்வு பெற்றார். ஆனாலும் தொடர்ந்து இந்திய அணிக்காக தன்னுடைய பங்களிப்பை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியா 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணிக்கு பயிற்சியாளராக இருந்து அந்த அணியை கோப்பையை வெல்ல வைத்தார். அதன் பிறகு இந்திய அணிக்கு பயிற்சியாளராக பொறுப்பேற்ற அவர் T20 உலகக்கோப்பையை வெல்ல வைத்தார். அந்த வெற்றியோடு அவர் இந்திய அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து விலகினார். இதையடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார். ராகுல் டிராவிட் எப்போதும் தன்னுடைய நிதானமான குணத்துக்காக பாராட்டப்படுபவர். ஆனால் அவரே இப்போது பொறுமை இழந்து சாலையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பெங்களூருவில் கானிங்ஹாம் சாலையில் அவர் சென்ற காரில் ஒரு சரக்கு ஆட்டோ மோதியுள்ளது. இது சம்பந்தமாக டிராவிட் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். விபத்தில் டிராவிட் மற்றும் ஆட்டோ ஓட்டுநருக்கு எதுவும் ஆகவில்லை. இது சம்பந்தமாக இரு தரப்புமே புகார் எதுவும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவர் போட்ட சண்டை அங்கே இருக்க கூட்டத்தை கூடிருச்சான். ஏன்னா ராகுல் டிராவிடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார் கிரிக்கெட் உலகத்தில். இவரையே கோவப்படுத்த வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணான்னு சொல்லி எல்லாருமே அவர் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் இவர் மேலே தான் தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கார் போக முடியாத இடத்துல இவர் எது காரை ஃபஸ்ட்டு ஓட்டணும்னு சொல்லி அந்த மிகப்பெரிய சண்டையாக மாறிச்சு. அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட்டுக்கு பெருசாக இது மடியும் படலை. இதுக்கப்புறம் காசு கொடுத்து இவர் சுமூகமாக முடிச்சிருக்காரு. ஆனால் தவறு செய்து விட்டு காசு கொடுத்து அதை முடிச்சு விடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக ராகுல் டிராவிட்டை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கும் பெருசாக அடிப்படாததுனால அவர் கொடுக்குற காசை கண்டிப்பாக அவர் வாங்கிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டாராம். இதுதான் விஷயம் தான் சமூகத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. ராகுல் டிராவிட் என்ன ஆச்சு, அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதட்டத்தில் இருந்தாலுமே அவருக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருமே ட்விட்டர் போட்டுட்ருக்காங்க. ராகுல் டிராவிட் தற்போது இந்திய அணியோட கோச்சராக இருக்கார். அவரோட தரப்பில் அவர் பெருசாக கோப்பை வென்று தரலனாலுமே இப்போ இருக்க இளைஞர்களை வச்சு அவர் கண்டிப்பாக வெற்றி தருவார்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் டிராவிட் பற்றி உங்களுக்கு சேர்ந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.